ஸோ நீங்கள் பார்த்துருக்க எல்லாமே சாம்பிள் தான். இது எல்லாமே வந்து பனை சார்ந்து செஞ்சப்பட்ட உணவு வகைகள். இது வந்து லட்டு, கருப்பட்டி லட்டு. இது வந்து ஐஸ்கிரீமு, பாலே சேர்க்காமல் வெறும் மில்லட்ஸ் வச்சு செஞ்ச ஐஸ்கிரீமு. இது வந்து சர்பத்து, பனம்பழம் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து அல்வா. கிட்டத்தட்ட ஒரு 120 டிஷ் வந்து ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க, அவங்க எப்படி பனையில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது, வாங்க. இது என்னது? இது வந்து பனம்பழ ஐஸ்கிரீம். வந்து டெய்ரி பேஸ்ட் ஐஸ்கிரீம். நம்ம வந்து நவீனமயப்பட்டாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மரபுகளை வந்து கையில் தூக்கிக்கிட்டு ஓடணும் அப்படிங்கிறது. அது எதனால அப்படின்னா, என் உடல் ஆரோக்கியம் அதில் தான் இருக்குது, என் வாழ்வியல் அதில் தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு என்னால் வந்து ஒரு நல்ல உணவு கொடுக்க முடியுது. அப்போ என் குழந்தை அதை சாப்பிடும்போது மற்றவங்களுக்கும் அது போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையில் தாங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் செய்யலாம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து இது வந்து பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது, அம்மாவா எனக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்குன்றது கிடையாது. இது வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அடுப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அப்போ எல்லாருமே அதில் வந்து வேலை செய்யணும். தனக்கான உணவு தானே தயார் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஐடியில். எப்படி நீங்கள் இந்த மரபு வழி உணவு பனை சார்ந்து இயங்கணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு தாட் ப்ராசஸ் வந்து? ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து இதுக்கு விதை போட்டதெல்லாம் என் குழந்தைங்க தான். ஸோ என் குழந்தைங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போது, இப்போ நாங்கள் 2 பேரும் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். நான் வந்து சிட்டிலேயே வளர்ந்துட்டேன். எனக்கு வந்து பேஸ் வந்து கிராமமாக இருந்தாலும் நான் வளர்ந்தது படித்ததெல்லாம் சென்னையில். இன்ஜினியரிங் முடித்த உடனே ஐடியில் வேலை கிடச்சிது. ஒரு மாதிரி லைஃப் நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு. தேவையான வசதிகள் எல்லாமே இருந்தது. பெருசாக நாங்கள் இதை பற்றியெல்லாம் எதுவும் சிந்திச்சது கிடையாது. ஆனால் குழந்த வந்து ஸ்கூலுக்கு போகும்போது தான் வந்து நாங்கள் சின்ன வயசில் அனுபவித்த நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது தெரிஞ்சுது. அது ரொம்ப பேசிக்காக அப்படின்னா, ப்ரீகேஜியில் என் குழந்தை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு, அம்மா எனக்கு காய்கறி எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ நாங்கள் சின்ன வயசில் வந்து காய்கறிகளை வந்து செடியில் பார்த்துருக்கோம், விதைச்சிருக்கோம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் என் குழந்தைங்களுக்கு இல்லை, ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இல்லை. அப்போது நான் எங்கேயோ வந்து என்னோடய பேசிக்ஸை விட்டு நான் ரொம்ப டிவியேட் ஆகி போயிட்டேன் அப்படிங்கிறது அப்போ தான் வந்து எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்சிச்சு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். அப்புறமா வந்து வீட்லேயே வந்து சின்ன தோட்டம் போட்டோம். இந்த வீட்டுக்கு அப்போ தான் வந்தோம். அப்போ இடத்த வந்து சின்னதாக எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் தோட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எங்களுக்கு இந்த மரபு ரகங்கள், ஹைப்ரிட் விதைகள் இதை பற்றிலாம் எதுவும் பெருசாக எக்ஸ்போஷர் கிடையாது. என்னை பொறுத்தவரை எனக்கு காய் கிடைக்கிது, நான் சமைக்கிறேன், சாப்பிட்றேன், அவ்வளோதான். அப்போ தோட்டம் போட ஆரம்பிக்கும் போது தான் வந்து ஹைப்ரிட் விதைகள்னா என்னன்னு தெரிஞ்சது, மரபு ரக காய்கறிகள்லாம் என்னன்னு தெரிஞ்சது. அது வரைக்கும் எனக்கு கேரட்டும் உருளைக்கிழங்குனா ஹெல்த்தி அப்படிங்கிறதான் என்னோட கண்ணோட்டம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து என்னோட நாட்டு காய்கறிகள், ஒரு சொரக்காய் இருக்கட்டும், பீர்க்கங்காய் இருக்கட்டும், கத்திரிக்காய் இருக்கட்டும், இது எல்லாமே நல்லதுங்கிறது அப்படி ஒரு படிப்படியான லேர்னிங் தான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் நான் போடும்போது என் குழந்தைக்கு அப்போ தான் புரியுது. அப்போ நான் வந்து மண்ணில் வந்து விதைச்சா செடி வரும், காய் வரும், மேனுஃபேக்சர் பண்ணுறது. அப்போ இதெல்லாம் அடிப்படைகள். அப்புறம் வந்து அடிப்படைகளை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பித்தோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் இது வந்து ஒரு 2013-14 ஸ்டார்ட் பண்ணோம். 10 வருஷம் தாண்டி இருக்கு. எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம மரபுலேருந்து மீட்டெடுக்கும் போது நிறைய கேளிகள், கிண்டல்கள் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் வந்து எதுவும் பெருசாக பொறுப்பு இருந்துச்சுங்களா கேட்குறேன். உங்களுக்கும் இருக்குது. வீட்லேயே வந்து சொன்னாங்க, இவ்வளோ இடம் இருக்குது, நீங்கள் ஏன் இதை தோட்டம் போடுறீங்க, இது வந்து நீங்கள் ஒரு பேட்மிண்டன் கோட்டா வச்சுட்டு காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, நீங்கள் ஏன் வந்து மங்குன்னு வந்து மம்பட்டியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிட்டீங்க, எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க? அதெல்லாம் வந்துச்சு, இல்லைன்னு கிடையாது. பட் ஒரு பர்பஸ்ன்ற போது அதை நோக்கி பயணம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்கிறவங்களும் அதுக்கு செட் ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு குடும்பமே வந்து வேலை செய்யும், வீட்டில் ஃபேமிலி எல்லாருமே வந்து வீட்டில் வந்து செய்வாங்க. அப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப இன்வால்வ் ஆனாங்க அதில். இப்போ என் குழந்தைங்களுக்கு அடிப்படையே தெரியுது. என் குழந்தை இப்போ மரம் ஏறுது, மரத்தில் இப்போ இந்த மாமரத்தில் விளையாடுறாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன வயசில் இருந்ததெல்லாம் சந்தோஷத்தெல்லாம் நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னும் போது என் குழந்தைங்களுக்கு அது கிடைக்கிது இல்லையா? ஸோ அப்படி தான் மண்ணில் விளையாடுறாங்க, சேறு சகதியில் மிதிக்கிறாங்க. எது ஹெல்த்தினா இதுதான் ஹெல்தி. கரெக்டு. இதுதான் எங்கள் குழந்தைகளுக்கு உருவான தோட்டம். குழந்தைங்களுக்காக ஆரம்பித்தோன்னு சொன்னோம் இல்லையா? அது ஒரு 10 வருட காலங்களில் இன்னையான நிலைமை இதுதான். இதில் வந்து ஒரு 3 வகை மா இருக்குது, 8 வகை வாழை இருக்குது, சப்போட்டா இருக்குது, பப்பாளி இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது. அப்போ என் குழந்தைங்க வந்து இதில் பறித்து அப்படியே சாப்பிடுவாங்க. அப்போ அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. கோடை காலத்தில் நிறையா எலுமிச்சம்பழம் கிடைக்கும். ஆக்சுவலாக
அதனால் வந்துட்டு நாங்கள் வெளியே ஜூஸ் இதெல்லாம் வெளியில் எங்கேயுமே வந்துட்டு பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க. இருக்கிற பழத்தை பறித்து இங்கேயே வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிருவாங்க ஆக்கலாம். அது மாதிரி கடந்த 2 வருஷமாக வந்து மாம்பழமாக வந்து வெளியில் வாங்கவே இல்லை. நம்ம மாம்பழத்தில் நிறைய கல் வைக்கிறாங்க, அது வைக்கிறேன், அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. 3 மரம் இருக்குது. 3 மரம் வேண்டிய பழங்கள் நம்மளுக்கு கிடச்சிது. 3 வெரைட்டி பழங்கள். அது போக வந்துட்டு சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணுறோம். எலுமிச்சம்பழமாகட்டும், மாம்பழமாகட்டும், இல்லை வாழை இலை இருக்கட்டும், வாழைத்தண்டு எது இருக்குதோ அதை வந்து கூடிய மட்டும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நாங்கள் வந்து பகிர்ந்து கொடுக்குறோம். அது மெயினாக வந்து என்னோடய பெரிய பொண்ணுக்கு சொல்லணும். ஆக்சுவலாக அவள் வந்து கொஞ்சம் காலமாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர்ட் வாட்சர். ஆக்சுவலாக அவள் வந்து இந்த பறவைகள் பற்றி நிறைய வந்துட்டு கற்றுக்க ஆரம்பித்தாள். அவன் மூலமாக தான் நாங்கள் நிறைய பறவைகள் பற்றி தெரிய ஆரம்பித்தது. ஆக்சுவலாக அவள் நிறைய சொல்லுவாள், அப்பா இந்த பறவை இந்த பறவை இதோட குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மரங்கள் வளர பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த குமிழ் தேக்கு ஒரு மரம் இருக்கும், பெரிய மரம் ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பறவைகள் வந்து உட்காரும். இப்போ போன வருஷம் கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம். என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு பறவை வந்து உட்காந்துது. அதில் எங்களுக்கு என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து யூஸ்வலாக இருக்கிறது குயில் அப்படின்னு நினச்சோம். குயில் இல்லைன்னா வேறு ஏதாவது மைனா அது மாதிரி நினச்சோம். இல்லை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாக்கலாம். பொண்ணு தான் பெரிய பொண்ணு தாக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு புக் வச்சுருக்கோம், பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பண்ண ஒரு புக் வச்சுருக்கோம். ஸோ அதை தேடி பார்த்து அதுலேருந்து அந்த ஜக்கோபின் குக்குன்னு ஒரு பறவை அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணால் அது என்னென்னா கம்பளி பூச்சி வர சமயத்தில் அந்த சாப்பிட்றதுக்கு அந்த குக்கு வரும், இந்த ஸ்பெசிஃபிக் சீசன். ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருந்தது. அதில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ காலையில் நான் உட்காந்து அப்படின்னா ஒரு காலையில் எந்திரிச்ச உடனே வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படின்னா வச்சுங்களேன், அந்த எலுமிச்சை மரம் பார்த்திங்கன்னா நிறைய தேன்சிட்டு வந்து உட்காரும். தேன்சிட்டு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சிட்டு தையல் சீட்டு ஒரு இடம் பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த தேக்கு மர இலையில வந்து சுருட்டி அழகாக வந்து அந்த தையல் சீட்டு வந்து சூப்பராக தச்சு கூடு கட்டி இருந்தது. ஆக்சுவலாக ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறத விட நம்ம நேரில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வந்து சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு பறவை நம்மளால் ஒரு கூடு கட்டுறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அது இருக்கிறத வச்சு அந்த அழகு வச்சு இவ்வளோ அழகாக வந்து ஒரு கூடு கட்டி இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலே நிறைய உயிர் சூழலை கற்றுக்குறோம் இங்கே. இப்போது நான் போய் ஒரு பூச்சி வெரைட்டி போடணும், இது போடணும், அது போடணும் கிடையாது. இப்போ நாங்கள் விட்டுட்டோம். ஒரு கட்டத்தில் அதெல்லாம் செய்கிறது இல்லை நம்பையில். இப்போது எனக்கு நத்தையோட தொல்லை அதிகமாக இருக்குது நம்பையில். அந்த இடத்துல வந்து நிறைய செம்போத்து நிறையா வருது. இப்போ எலி தொல்லை இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே நித்த ஒரு வைரி பறவை வரும், 2 வைரி வரும். ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஆந்தை நிறையா இருந்தது, வௌவால் நிறையா இருந்தது. ஒரு பக்கம் தொல்லையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அப்போ வித்தியாசமான பறவைகளை வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்தப்போ வந்து ஒரு அணிலோ ஒரு காக்கா கூட இங்கே இருக்காது. இப்போ இத்தனை மரங்கள் வளரும் போது காலையில் இத்தனை பறவைகள் வருது. கிட்டத்தட்ட அவள் வந்து ஒரு 100-150 வகை பறவைகளை வந்து வகைப்படுத்தி வச்சுருக்கா. அதில் ஆண் பறவைனா இப்படி இருக்கும், பெண் பறவைனா இப்படி இருக்கும், கழுத்து இப்படி இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த குழந்தை நோட்டீஸ் பண்ணுது. அப்போது அதுக்கான ஒரு சூழலாக அமைச்சு கொடுத்தோம் அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. இனிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் புல் தயாராக தான் இருந்தது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்தோட உழைப்புன்னு வச்சுங்களேன். அது ஒரு கூட்டு உழைப்பு தான். எல்லாமே அப்பா அம்மா அவங்க மாமா அத்தை அப்புறம் இவங்களோட தங்கச்சி சில பக்கத்தில் இருக்காங்க, அவங்களும் வருவாங்க. ஆக்சுவலாக ஸோ எல்லாத்தோட கூட்டு உழைப்பு தான். இதில் என்னென்னா மெயினாக வந்து வீட்டில் சேர்க்கிற எல்லா குப்பையும் பார்த்திங்கன்னா குப்பைன்னா அதாவது மக்கும் குப்பை எல்லாத்தையும் எடுத்து இங்கே தான் போடுவோம். நாங்கள் வந்து இந்த இலதலையாகட்டும் இல்லை வீட்டில் செய்கிற தோலுங்க முட்டை ஓடுங்க எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல மொத்தமாக போட்டு அது வந்து நம்ம உரமாக வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அது போக தேவைப்படுச்சு அப்படின்னா வெளியில் வந்து வந்தால் நம்ம தொழு உரம் மண் உரம் இருக்கிற இலதளங்களே வந்து உங்களுக்கு நல்லா உரமாகிடும். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏரியா வந்து நாங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணிட்டோம்ல. ஸோ காய்கறிகள் தனியாக ஒரு இடம், வாழை மரங்களுக்கு தனியாக ஒரு இடம், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் பார்ப்போம். காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருக்கும்போது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து இருக்கிற களையெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளை வெட்டணுமா இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் பழம் பழுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து கொஞ்சம் சேகரித்து கொடுத்துட்டு போயிடுவேன் ஆஃபீஸுக்கு போயிடும். ஆமாம், அது மாதிரி சாயந்தரமும் வந்தாலுமே ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்துட்டு எனக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா இருக்கிறத வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு வச்சுருவாங்க. பெருசாக ஸ்ட்ரெஸ்டப்பாக ஆகிறது கிடையாது. ஆக்சுவலாக அதுதான் வரட்டும் அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா இயற்கை வந்து அந்த லேர்னிங்கை வந்து எங்களுக்கு நிறையா கொடுத்துருச்சு.
நான் ஒரு 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 டார்கெட் வச்சு நாங்கள் பண்ணாலும் ஒரு 10 செடி வைக்கிறதுல 2 செடி போயிடும், 4 செடி போயிடும். அப்போ வந்து வருத்தப்படுவோம். ஆனால் அது இயற்கையோட சூழல் அதுதான். அப்போ மண் எங்கேயோ அடி வாங்குது. அப்போ ஒரு 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 விஷயத்தை இன்னொன்று சாப்பிடுது அப்படின்னா அது அதுக்கான உணவு அப்படிங்கிற அந்த புரிதல். அப்படி நிறைய புரிதல்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக வந்து நான் கீரைகளுங்கிறது வந்து கடையில் வாங்குறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கள் வீட்லேயே வந்து கீரையை வந்து நான் பயிர் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் கலைன்னு எதெல்லாம் நினச்சேனோ அது எல்லாமே கீரைகள். அப்போ இது வந்து ஒரு பெரிய புரிதல். அப்போ வீட்டில் கீரை அப்படின்னாவே அது கலவைக்கீரையாக இருக்கும். அதில் குப்பைமேனி இருக்கும், புண்ணாக்கு கீரை இருக்கும், எல்லா கீரையுமே கலந்துருக்கும். அப்போ இந்த புரிதலெல்லாம் வந்து இந்த தோட்டம் வந்ததுக்கப்புறம் தான் இயற்கையை சார்ந்து ஓடும்போது மரபு சார்ந்த விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. அப்போ தான் வந்து அப்போ தாத்தா பாட்டியெல்லாம் கலவைக்கீரையாக தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ தான் விஷயம். நான் போனால் இப்போ தோட்டத்தில் போனால் ஒரு கைப்பிடி இவ்வளோ கீரை பறிச்சுட்டு வந்து காலையில் அப்படியே சமைச்சிடுது. ஸோ சமையல் ரொம்ப சிம்பிளாகிடுது. அதான் மேடம் ஒரு தடவை வச்சிங்கன்னு வச்சிங்களேன். இப்போது தூதுவளை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். தூதுவளை ஒரே ஒரு செடி தான் வச்சோம். அது பார்த்திங்க அப்படின்னா விதை விழுந்து உங்களுக்கு அந்த சீசன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது முளைச்சிட்டே வரும், எங்கேயாச்சும் முளைச்சி வரும். நீங்கள் வந்து பெருசாக விவசாயங்கிறது நீங்கள் விதை போட்டு தான் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அந்த கட்டத்தை நாங்கள் தாண்டிட்டோம். எது கீழே விழுதோ தானாக முளைக்கும். அவரையிலேருந்து எல்லாமே அப்படி தான். இந்த செடிகளெல்லாம் அது மட்டும் வளைஞ்சதுதான். இயற்கையை யாரும் பாதுகாக்க முடியாது. இயற்கை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அப்படின்றது தான் எழுதப்படாத ஒரு விதி. நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு இந்த உலகத்துக்கும் நிரூபித்து ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்துட்டு இருக்க தம்பதியினர் தான் அகிலா தம்பதியினர். இவங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இவங்களோட சேர்ந்து நீங்கள் இவங்களோட பனை விதை பொருட்களை வந்து நீங்கள் விரும்பணும், வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எழுதி கொடுத்துருக்கேன். வேறொரு வீடியோவில் வேற ஒரு மனுஷனோட கதைகளை தொடர்ந்து சந்திக்கலாம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.